வணக்கம் நண்பர்களே. தாவேகாவினுடைய 2வது கட்ட நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார், கரூர் மாவட்ட நிர்வாகிகள் இவர்கள் அனைவருக்கும் சிபிஐ சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது என்ற தகவல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் இவங்க ஆஜராகணும். இது எதற்காக எல்லாத்துக்கும் தெரியும். இதற்காக இவர்கள் அழைக்கப்பட்டிருக்காங்க. அந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும். சிபிஐயில் ஏற்கனவே என்னோடய பதிவு போட்டிருந்தேன். சிபிஐயில் எப்போதுமே அறிவியல் பூர்வமான அணுகுமுறைகள் தான் இருக்கும். ஒரு மாநில காவல்துறை அணுகுவது போலவோ இல்லை அவர்கள் விசாரணை நடத்துவது போலோ இவர்கள் நடத்த மாட்டார்கள். ஒரு மாநில போலீஸில் வந்து ஆஃப் த ரெக்கார்டாக அடிக்கிற உரிமை கிடையாது. ஆனால் அடி விழுறது கூட வாய்ப்பு உண்டு. சிபிஐக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிலாம் கேட்குற உரிமை இல்லை. ஆனால் சிபிஐனுடைய கேள்விகளிலேயே அவர்கள் முரண்பட்டு பதில் சொல்லி மாட்டிக்கொள்வார்கள். யார்? சிபிஐ விசாரணைக்கு போகிறவங்க. இப்போ இது போன்ற ஒரு சிபிஐ அமைப்புக்குள்ளே இது வரைக்கும் ஆதவ் அர்ஜுனா வெளியில் என்ன வேணாலும் அல்வா கிண்டலாம், வாயில் வடை சுடலாம். ஆதவ் அர்ஜுனாலாம் அப்படி ஆள் தானே. ரவுடி மாதிரி பேசுகிறது, நாங்கள் யார் தெரியுமா 6 மாதம்லாம் ஆட்சிக்கு வந்துடுவோம்னு சொல்கிறது, கொஞ்சம் கூட இது இல்லாமல் பேசுகிறது. புஷி ஆனந்துக்கு அந்த மாதிரி பேச வராது, ஆனால் பேசவே வராது, அது வேறு. இப்போ இவங்களுக்கு கேட்கப்படுற முதல் கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, உங்கள் நிகழ்ச்சிக்கெல்லாம் யார் பணம் கொடுக்கறது? யார்? இவங்களுடைய பொதுக்கூட்டம், மக்கள் சந்திப்பு கூட்டம், என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோங்க. ஆனால் உங்கள் நிகழ்வுகளுக்கு பண உதவி நிதியுதவி எங்கிருந்து வருகிறது? உங்கள் கட்சி ஒன்றும் அப்படி ஒரு பெரிய நீண்ட கால வரலாறு கொண்ட அல்லது நன்கொடையெல்லாம் வாங்கிக்கிட்ட கட்சி கிடையாது. ஆனால் உங்கள் கட்சிக்கு நிதியளிப்பவர்கள் யார்? நீங்கள் கூட்டத்தை இத்தனை ஆடம்பரமாக, இத்தனை படோபடமாக வர்ற எல்லாத்துக்கும் வேறு என்ன ஏற்பாடு பண்ணுறாங்கன்னு தெரியாது. தன்னெழுச்சியாக வர்ற கூட்டம் கூட வச்சுக்கலாம். ஆனால் இவர்கள் அந்த நடத்துகிற விதம் இருக்குல்ல, அது கொஞ்சம் ஆடம்பரம் தான். இதற்கு உங்களுக்கு நிதி எங்கிருந்து வருகிறது? உங்கள் கட்சிக்கு நிதி எங்கிருந்து வருகிறது? இதை உண்மையை சொல்லி ஆகணும். குறிப்பாக ஆதவ் அர்ஜுனா, ஏன்னா அவர் ஒரு லாட்ரி அதிபருடைய பின்னணியிலேருந்து வர்றாரு. அதனால் அவர்கிட்ட அந்த கேள்வி நிச்சயமாக இருக்கும். புஷி ஆனந்துகிட்டே இருக்கும், நிர்மல்குமார்கிட்ட கேட்பாங்க. இன்னும் இந்த முன்னாள் ஐஆர்எஸ் ஆஃபீஸ் இருக்கார், அவருக்கு சம்மன் வந்திருக்கான்னு தெரியல, வந்து அவரையும் கூட்டு விசாரிப்பாங்க. இவர்கள் அனைவருமே உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும். கட்சிக்கு நிதி ஆதாரங்கள் அல்லது நிதி உதவிகள் எங்கிருந்து வருகின்றன? யார் உங்களுக்கு நிதி கொடுத்து கூட்டங்களை நடத்த சொல்கிறது? ஏன்னா அப்படி தெரிஞ்சால் தான் இந்த பெருந்துயரத்தினுடைய பின்னணிகள் ஓரளவுக்கு நமக்கு புரிய வரும். தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.